ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த இவர் இருக்கார் இல்லையா, கதிரேசன், அவர் இருந்துக்கிட்டு ரொம்பவே ஆட்டம் போட்டுட்டு இருந்தார். அதுவும் இந்த தேவசேனா மேடமும் பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருந்தார். இவருக்கு தான் என்னமோ எல்லாம் தெரியும்னு, மற்றவங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்கிற மாதிரி தேவசேனா மேடமை வச்சு கலாய்ச்சிட்டு இருந்தார். இனிமேல் என்ன பண்ண போகிறீங்க, இந்த கேஸில் ஜெயிக்க போகிறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தேவசேனா மனசு முழுக்க ஒரு துக்கத்தோட என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்த சமயத்தில் எல்லாருமா சேர்ந்து அவங்க பேத்தியை காப்பாற்றி இப்போ விஜய் வெளியே வர்றதுக்கும் உதவி பண்ணியிருக்காங்க. இது மூலியமா விஜய் கிட்ட வந்து இப்போ வசமாக மாட்ட போகிறாரு இந்த கதிரேசன். ஏன்னா அவர் இத்தனை நாள் ஆடின ஆட்டம் கொஞ்சமாக நெஞ்சமாக பயங்கரமாக ஆடிட்டார். இதுக்கு மேலே அவர் ஆட விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாத்தையும் இழக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்துக்கிட்டு இனிமேல் புத்திசாலித்தனமாக இருக்கணும். நம்ம யாருக்கிட்டையும் ஏமாந்து போகக்கூடாது. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு போனாலும் நமக்குன்னு பிரச்சனை கொடுக்குறவங்ககிட்ட நம்ம கண்டிப்பாக சும்மாவே இருக்கக்கூடாது. அவங்கள வச்சு செய்யணும், இல்லைன்னா கடைசி வரையும் நம்மளை ஏமாலின்னு தான் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் இருந்துக்கிட்டு ஒரு முடிவு எடுத்துக்காரு. அதுக்கப்புறமா தேவசேனா மேடம் இருந்துக்கிட்டு சரியான பாயிண்ட்டுகளையும் சரியான ஆதாரங்களையும் சரியான நேரத்தில் கொடுத்ததால ஜட்ஜி இருந்துக்கிட்டு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்துட்றாரு. இனிமே வந்து இந்த மாதிரி ஏமாத்துறவங்களுக்கு இந்த உலகத்தில் வாழ்க்கை அப்படின்றதே கிடையாது, அவங்களுக்கு ஜெயிலில் தான் வாழ்க்கை. ஏன்னா உண்மையான மனசோடு இருக்கிற நல்லவங்களை ஏமாத்தினா அவங்களுக்கு சட்டம் தன் கடமையை செய்யும்ன்றது தெரியணும் அப்படின்றதுக்காக உண்மையான மனசோட இந்த தீர்ப்பை வழங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க. அது என்னன்னா, கதிரேசன், நிஷா, ரஞ்சிதா, அதுக்கப்புறம் ராஜேஸ்வரி, இவங்க 4 பேர் மூலியும் பல வழக்குகள் வந்து குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டதால் பல கேஸை வந்து அவங்க மேலே போடுறதுக்கு அவங்க செக்ஷன்லாம் சொல்கிறாங்க. அதாவது சுயநினைவு இல்லாத நம்ம ராஜேஸ்வரி வந்து மல்லியை வந்து ஏமாற்றி கையெழுத்து வாங்கினது, அதுக்கப்புறமா வெண்பாவை வந்து பிரித்து கூப்பிட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணது, வெண்பாவை பிரித்து கூப்பிட்டு போனது, விஜயை ஏமாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வழக்குகளில் வந்து அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணி அவங்கள ஜெயிலில் தள்ளுறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. கோர்ட்டில் கேஸும் சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறமா அவங்களால வெளியவே வர முடியாது. முக்கியமாக இந்த கதிரேசன் இருக்கார் இல்லையா, அவரை சும்மாவே விடக்கூடாது. ஏன்னா அவர் தான் ரொம்ப ஓவராக ஆட்டம் ஆடிட்டு இருக்காரு. என்னதான் இருந்தாலும் தன்னுடைய மகளுடைய புருஷன் இறந்துட்டாலும் என்ன பண்ணுறது, அவராச்சும் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காம எப்போ பார்த்தாலும் அவரை அழிக்கிறதையே குறியாக வச்சுருந்தா எப்படி சொல்லுங்கள்? இதெல்லாம் கொஞ்சமாச்சு நல்லா இருக்கா? வாழ்க்கையில் ஒரு சிலருக்கு கஷ்டம் அப்படின்றது சொந்தக்காரங்களாக தாங்க வருது. மற்றவங்கன்னா கூட ஏதோ அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆனால் சொந்தக்காரங்க கூட இருந்தே சூனியம் வைக்கிறதுலையும் காலவாரி விடுறதுலையும் ஒன்றா நம்பராக இருக்காங்க. அதுலேயும் விஜய்க்கு பயங்கரமான எதிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கூட இருந்தவங்களே தான். முக்கியமாக ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் ரத்த சொந்தங்க. அவங்களே சொந்த அக்காவும் அக்கா பொண்ணுமே இப்படி பண்ணியிருக்காங்கன்னா அது எவ்வளோ வேதனைக்குள்ளானது சொல்லுங்கள். அதனால தான் இப்போ ஜெயிலில் போய் கம்பி எண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டே விட்டார் நம்ம விஜய். இதுக்கு மேலே ஏன் பொறுமையாக இருக்கணும்? இவங்க என்றைக்கும் திருந்த மாட்டாங்க, திருந்தவும் போகிறதில்ல. இனிமேல் இவங்களுக்கு பாவம் புண்ணியம் இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம தான் வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்படணும். அதனால் இவங்களுக்கு பாவம் புண்ணியமே பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவும் பண்ணிடுறாங்க. இப்போ வந்து இந்த கதிரேசன் வந்து அவருடைய ஆஃபீஸில் போய் ஒளிஞ்சிட்டு இருக்காரு. இப்போ நம்ம மல்லி இருந்துக்கிட்டு அவரை தேடி எல்லாரும் போலீஸை கூப்பிட்டு போகிறாங்க. இவங்க எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியும், நீ என் கூட வந்தீங்கன்னா அவரை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவங்க வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. எல்லா ரூம்லையும் தேடி பார்க்குறாங்க, ஆனால் எங்கேயுமே இல்லை. அதனால் அவங்க சும்மா இருப்பாங்களா, கரெக்டாக அவங்க எப்படியும் அந்த ஆஃபீஸில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் போய் பார்க்குறாங்க. அவர் அங்கே தான் இருக்காரு. அங்கே போய் உட்காந்துக்கிட்டு என்னை யாராலையும் பிடிக்க முடியாது, நான் எவ்வளோ பெரிய ஆள், என்னை போய் பிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வெத்து சவடால் விட்டுன்னு உட்காந்துங்கிறாரு இந்த கதிரேசன். ஆனால் அவருக்கு சரியான ஆப்பு வைக்க போகிறது நம்ம பள்ளி தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் அவர் இருந்துக்கிட்டு போய் அங்கே உட்காந்துட்டு இருக்காரு. இதனால சரியான டென்ஷனான நம்ம மல்லி இருந்துக்கிட்டு கதிரேசனால எத்தனை குடும்பம் சீரழிஞ்சிருக்கு, எத்தனை குடும்பம் வந்து நடுத்தெருவில் இருக்கு, இதுக்கு மேலே இப்படி ஒரு இது வந்து வரக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம மல்லியும் அந்த போலீஸ்காரங்களும் இவனை ஜெயிலில் பிடிச்சி போடுறது மட்டும்தான் ஒரே வழி, இல்லைன்னா இவனால் எத்தனை குடும்பம் இன்னும் சீரழிய போகுது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைராக்கியத்தோடைய அந்த கதிரேசனை அரசு பண்ணிருக்காங்க. ஆனால் இந்த நிஷா இருந்துக்கிட்டு நீங்கள் அப்படி போயிடுங்கப்பா இப்படி போயிடுங்க, நீங்கள் இல்லாத ஒரு இது எங்களுக்கு இல்லை
இல்லை, அதனால் நீங்கள் எப்படியாச்சும் தப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ வழி சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அது எதுவுமே நடக்க போகிறதில்ல. ஏன்னா போலீஸ் வந்து கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க. இவர் வந்து தப்பிச்சு போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சதுமே போலீஸ் போலீஸோடு போய் அங்கே இருக்கிற கதிரேசனை அரெஸ்ட் பண்ணியும் கூப்பிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இனிமேல் எல்லாமே நல்லதாக தான் நடக்க போகுது, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வாழ்க்கையை இவங்க தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வள்ளி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.